பலம் எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம், திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நாம் திருஞான சம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சி எடுத்து ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசியா அவர்கள் வருவார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை வழிநடத்தும்படி ஐயா சாம்பசிவம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் வேண்டியதை நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க, ஐயா சாம்பசிவையா வாங்க. நமச்சிவாய வாழ்க, வாங்க. திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறீங்களா பட்டமலம்மா? ராஜாயா இருக்காங்க. சரி, 9வது பாட்டுங்களா ஐயா? முந்திய படிங்க. முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் வந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. வாய்நம. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி வம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மறுவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். நன்றிங்கய்யா. ஐயா இணையத்துல சேர்றதுக்கு சிரமப்படுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடியனுக்கும் அதே தொந்தரவு தான். சமீப காலமாக டெலிகிராம் சேனல் ரொம்ப தொந்தரவு இருக்குது. சிவாயனமா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும்
திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். பன்முறை வரிசையில் பாடி வருகிறோம். அந்த வகையில் 2ஆம் திருமுறையை நாம் இப்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பாராயணம் செய்ய இருக்கும் பதிகை எண் 2ஆம் திருமுறையில் 86வது பதிகமாக திரு நாரையூர் என்ற பதியின் மீது பியந்தை காந்தாரம் என்ற பண்ணிலே பாடக்கூடிய பதிகம். திருச்சிற்றம்பலம். இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 253. திருச்சிற்றம்பலம். நம்பரை நலம் திகழ் நாரையூரினில் கும்பிடும் விருப்பொடு குறுகி கூடிய வம்பலர் செந்தமிழ் மாலை பாடி நின்று எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார். திருச்சிற்றம்பலம். பியந்தை காந்தாரத்திலே 2ஆம் திருமுறையிலே 86வது பதிகமாக திரு நாரையூர் பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் உரையினில் வந்த பாவமுணர் நோய்களும் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். ஐயா இணைப்பில் இதுவரை இணையவில்லை, அதனால் நாம் நிகழ்ச்சியை தொடரலாம் என்ற அடியேன் கருதுகிறேன். திருச்சிற்றம்பலம். உரையினில் வந்த பாவ முணர் நோய்களும் செயறிங்கு குற்ற முலகில் வரையினிலாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக வேட்டி நீத்த நினைமின் வரை சிலையாக வன்று மதின் மூன்றெரேத்து வளர்கங்குள் நங்கை வெறுவ திரையொலி நஞ்ச முண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே திரையொலி நஞ்ச முண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். மேருமலையை வில்லாக கொண்டு முப்புறங்களை செற்று வளரும் கங்குலில் உமையம்மை அஞ்ச கடல் நஞ்சினை உண்ட சிவன்மேவிய செல்வ திரு நாரையூரை கையால் தொழுதால் வாக்கு மனம் காயம் ஆகியவற்றால் விளைந்த பாவங்கள் தீரும். அங்குள்ள பெருமானை அவ்வாறு தீருமாறு மிக ஏத்தி நித்தமும் நினைவீராக என்ற இந்த முதலாவது பாடலுக்கு பொழிப்புரையாக உள்ளது. அடுத்தது 2வது பாடல் ஊனடைகின்ற குற்ற முதலாகி. ஐயா ராஜா ஐயா ஆரம்பிங்க. ஊனடைகின்ற குற்றம் முதலாகி உற்ற பிணி நோய் ஒருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதி சூடி சென்னி விதியான வேத வீர்தன் காணிடை ஆடி ஊதப்படையானியங்கு விடையான் இலங்கு முடிமேல் தேனடை வண்டு பாடும் சடை அண்ணல் நன்னு திருநாரையூர் கை தொழவே தேனடை வண்டு பாடும் சடை அண்ணல் நன்னு திருநாரையூர் கை தொழவே. பல்லமகையா. ஊரிடை நின்று வாழும் உயிர் செற்ற காலன் துயருற்ற தீங்கு விரவி பாரிடை மெல்ல வந்து பழிவுற்ற வார்த்தை பொழிவுற்ற வண்ணம் அகலும் போரிடை அன்று 3 மதில் எய்த
ஞாயிறு புகழ்வான் உள்ளோர் புணரும் தேருடை நின்ற எந்தை பெருமான் இருந்த திருநாரையூர் கை தொழவே திருநாரையூர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். கேட்குதாயா? கேட்டுச்சுங்க. அப்பா பண்ணது நீங்க பண்ணதெல்லாம் கேட்டுச்சு. சரிங்க சரிங்க. நீங்க படிங்கம்மா. வெளியே போயிருக்காரு சாம்சிவையா. அவருக்கும் வேலை செய்யலையா? சரிங்க ஐயா. தீயுறவாய ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்ற உற்ற உலகின் தாயுரு தன்மையாய தலைவன் தன்னாமம் நிலையாக நின்று மறுவும் பேயுறவாய காணில் நடமாடி கோல விடமுண்ட கண்டன் முடிமேல் தேய்பிரை வைத்துகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர்கை தொழவே. சிவாய நம. சங்கரையா படிங்க. ஐயா இருக்கீங்களா? சங்கரையா படிக்கிறேன். எத்தனாவது பாட்டு ஐயா? ஐந்தாவது பாட்டு. வசை அபராதம். வசை அபராதமாய உவரோதம் நீங்கும் தவமாய தன்மை வருமான் மிசையார ராஜியாய திருமாயிரலங்கு விரிநூலர் விண்ணும் நிலனும் இசையவராசி சொல்ல இமையோர்களே தீவர் தொற்ற நின்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர்க்கு தொழவே. திசையவர் போற்ற நின்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர்க்கு தொழவே. திருச்சிற்றம்பலம். பிள்ளையம்பலம். பிரேமா சம்பந்தம். பிரேமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உரைவலர் ஊனிலாய உயிர் நிற்கும் வண்ணம் உணர்வாக்கும் உண்மை உலகில் குறைவுளாகிய நின்ற குறை தீர்க்கும் நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் மறைவலர் நாவின் மாவின் உரி போர்த்த மெய்யன் அறவார்த்த அண்ணல் கழலே திரைவலர் தேவர் தொண்டின் அருள் பேண நின்ற திருநாரையூர் கை தொழவே. மறைவலர் நாவின் மாவின் உரி போர்த்த மெய்யன் அறவார்த்த அண்ணல் கழலே திரைவலர் தேவர் தொண்டின் அருள் பேண நின்ற திருநாரையூர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா நன்றிம்மா. ஐயா நடராஜன் ஐயா அருளரசு ஐயா வந்திருக்கிறாரு, அவருக்கு அன்மியூட் பண்ணுங்கய்யா. வாங்கய்யா. நடராஜன் ஐயா வரணும், வந்து அவர் அன்மியூட் பண்ணாதான். ஓஹோ. சிவாயிரம் சிவாயிரம். ஏழாவது பாட்டு ஐயா. வந்துட்டாரு. வாங்கய்யா. சிவாயனமா. பெரிய சிரமையா எல்லாருக்கும். 15 நிமிஷம் போயிடுச்சு. நான் 5 காலில உட்காந்துருக்கேன், அது வரையும் லைன் வரல. சரிங்க. அப்படின்னு ரெண்டு தாட்டி செல்லெல்லாம் ஆன் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்ப எத்தனை பாட்டுங்க ராஜா ஐயா படிச்சிருக்கோம்?
இப்ப 6 5 பாட்டு படிச்சாச்சு. 6 6வது பாட்டு படிச்சாங்க. இப்ப அம்மா படிச்சா 6வது பாட்டு. தனம் வரும் நன்மையாகும். நன்றி, நன்றி. தொடரலாம் ஐயா. 7வது திலகவதி பாட்டு. அம்மா திலகவதி அம்மா படிங்க. சிவாய நம்ம அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்த உடலின் இனம் வளரைவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவொன்று சிந்தை பெருகும் முனமொரு காலமோன்று புறம் வெந்து மங்க சரமூன்றெறிந்த புனர் சினமொரு காலழித்த சிவன் மேய செல்வம் திருநாரையோர் கை தொழவே சினமொரு காலழித்த சிவன் மேய செல்வம் திருநாரையோர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவுணர் சிரம் அறுத்த அந்த சிவன்மேய செல்வத் திருநாரையூர், அந்த ஊருக்கு செல்வத் திருநாரையூர்னு சொல்றார். அந்த அந்த அதன் கை தொழுதால் நம்ம வருவோம், தனம் வரும் நன்மையாகும். இந்த திருநாரையூரை தொழுதால் நிறைய பணம் வரும்னு சொல்றார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வையா மனது அபிராயப்பட்டர் பாட்டு படிக்கிறோமே, அது மாதிரி ஞான சம்பந்த பெருமான் சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழ தனம் வரும் நன்மையாகும்னு பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. 7வது பாட்டு. 8வது பாட்டு. ஒருவரைகின்ற கணபதி ஐயா. பரமேஸ்வரி அம்மா படிங்கம்மா. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம ஐயா. படிங்க. 8வது பாட்டுப்பா. ஒருவரைகின்ற. ஒருவரைகின்ற நாளில் உயிர் கொள்ளும் கூற்றம் நனி அஞ்சும் மாதல் உரணீர் மறுமலர் தூவி என்றும் வழிபாடு செய்மின் அழிபாடு இல்லாத கடலின் அறுவரை சூழிலங்கை அரையன் தன் வீரம் அழிய தடக்கை முடிகள் திருவிரல் வைத்து உகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே திருவிரல் வைத்து உகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவென்று மாதல் உற நீர் மலர் தூவி என்றும் வழிபாடு செய்மின் என்று பெருமானை ஆர்வனாலும் தொட்டு பூசிக்கலாம் என்பதை ஞான சம்பந்தர் வலியுறுத்த பாடலாக இதை சொல்லுவார்கள். ஆனா இதெல்லாம் இப்போ தடைப்படுத்திட்டாங்க இவங்க. எதனால் தடுப்பாங்கன்னா யாருக்கு சிவனுக்கு தான் தெரியும். வாழ்க. வேறுயர் வாழ்வு தன்மை. படிக்குமா? 9வது பாட்டு. ஐயா சிவாய் நம்ம நான் நெய்வேலிக்கு போய்கிட்டு இருக்கேன்யா. நீங்க படிங்க. சரிமா சரிமா நீங்க கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. வாழ்க. நீங்க நைட்டு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அந்த இதுக்குதான் ஐயா நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நீங்க ஆரம்பிச்சீங்க, நாங்க போய் நேரடியா பார்க்க போறோம் அந்த விடையாடுறது. எதுமா என்ன நிகழ்ச்சி? சுந்தர தேவாரம் நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா நைட்டு. ஆமா. அந்த விடையாடுறது எல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்களா? இப்ப அதுக்குதான் ஐயா நாங்க நேரடியா பார்க்க போறோம். திருவாரூர்துறை ஆதீனத்துல இருந்து வந்து நெய்வேலியில நடத்துறாங்க. சரி சரி.
அதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கேன் ஐயா. சிவாய நம. சரி நன்றி ஐயா. சரி 9வது பாட்டு வேற. சிவபாலகுரு இருக்கீங்களா? வேறுயர் வாழ்வு தன்மை. ஐயா ஐயா. ஐயா வேற சரி, சித்ராமா படிங்கம்மா. சித்ராமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வேறுயர் வாழ்வு தன்மை வினை துக்கமிக்க பகை தீர்க்குமேய உடலில் தேறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற காலை கரந்து திகழும் சேருயர் பூவின் மேய பெருமானுமற்றை திருமாலும் நேட எரியாய் சீரிய செம்மை ஆகும் சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே சீரிய செம்மையாகும் சிவன் மேய செல்வ திருநாரையோர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. தேறிய சிந்தை வாய்மை உடையவர்களுக்கு சீரிய செம்மையாகும் என்று சொல்கிற ஞான சம்பந்தர் வாக்கு. வாழ்க. 10வது பாட்டு மிடைபடு துன்பம். லலிதாமா இருக்கீங்களா? ஐயா நமச்சிவாய ஐயா. எந்த பதிகம் ஐயா? 10வது பாட்டு. 2ஆம் திருமுறை 86வது பதிகமா 10வது பாட்டு பியந்தை காந்தாரம். 2 86 10 பியந்தை காந்தாரத்துல. சரிங்க. நல்லது ஐயா. நமச்சிவாய ஐயா. மேடைப்படு துன்பம் இன்பம் போலதாகும் உள்ளம் வெளியாகும் உணரும் படையொரு கையிலேந்தி பலி கொள்ளும் வண்ணம் படையொரு கையிலேந்தி பலி கொள்ளும் வண்ணம் ஒலி பாடியாடி பெருமை ஒலி பாடியாடி பெருமை உடையினை விடுலோரும் உடல் போத்தோலோரும் உடையினை விட்டுலோரும் உடல் போத்தோலோரும் உரை மாயும் வண்ணம் அழியா செடி பட வைத்து கந்த சிவன் மேய செல்வ செடி பட வைத்து கந்த சிவன் மேய செல்வ திருநாரையோர் கை தொழவே திருநாரையோர் கை தொழவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்ற அப்பர் சாமி சொல்ற மாதிரி ஒலி பாடி ஆடும் பெருமை சைவ பெருமை என்பதை சொல்கிற பாடல். வாழ்க. ஒலி பாடி ஆடும் பெருமை. வாழ்க. எரியொரு வண்ணமாய. ஐயா இருக்காங்களா? படிக்கிறாங்களா? திருச்சிற்றம்பலம். எரியொரு வண்ணமாய உருவானை எந்தை பெருமானை உள்கினையார் திரிபுரம் அன்று செற்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர் தொழுவார் ஒரு புனல் சூழ்ந்த காடி மறைஞான சம்பந்தன் உரைமாலை 10 மொழிவார் திருவளர் செம்மையாகி அருள் பேறு மிக்கது உளதென்பர் செம்மையினராய் திருவளர் செம்மையாகி அருள் பேறு மிக்க
உளதென்ப செம்மையினரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த பதிக பலனாக அவர் சொல்வது திருவளரு செம்மையாகி அருள்பேறு மிக்கது உளது. அதனால இந்த திருநாரையூரிலே கை தொழுத நம்பி ஆண்டார் நம்பிதான் நமக்கு இந்த தேவாரத்தை எல்லாம் தில்லையிலிருந்து அந்த ஏட்டெல்லாம் எடுத்து கொடுத்த சிறப்பு கூடியவர். அதனாலதான் திருவளரு செம்மையானது அருள் பேறு மிக்கதாக மாறியது. இந்த சொல் ஞானசம்பந்தர் காலத்துல நம்பி ஆண்டா நம்பி இல்லை, ஆனால் பின்னாளில இத நம்பி ஆண்டா நம்பி நினைவுபடுத்த பாடலாக ஞானசம்பந்தர் முன்கூட்டியே பாடி வச்சிருக்கார். திருநாரையூரை தொழுதால் திருவளரு செம்மையாகலாம், அருள் பேறு மிக்கலாம், திருமுறைகளை எடுத்து கையாளுகிற வாய்ப்பை பெறலாம் என்ற வகையிலே அமைந்த திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 87வது பதிகமாக திரு நரையூர் சித்தீச்சரம் பியந்தை காந்தாரம் என்று சொல்லி நாழிகை 2லேருந்து 6 மணிக்குள்ள மணி நேரம் 7:12 8:24க்குள்ள அந்த பியந்தை காந்தாரத்தை பூபால ராகத்துல பாடுவாங்க, சில பேர் நவரோஸ்ல பாடுவாங்க. இது காவிரி தென்கரையின் 65வது தலமாக கும்பகோணம் நாச்சியார் கோயில் இருக்கிறது. பெருமான் சித்திநாதேஸ்வரர், அம்பாள் அழகம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 403. நன்றிங்கய்யா. திரு நரையூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 403. திருச்சிற்றம்பலம். பாடும் அறதை பெரும்பாலியே முதலாக சேடர் பயில் திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய சீர் நரையூர் தென் திருப்புத்தூர் நயந்திரைஞ்சே நீடு தமிழ் தொடை புனைந்து அந்நெடு நகரில் இனிதமர்ந்தார். திருச்சிற்றம்பலம். அவர் திருநரையூருடைய பாடிய நேடு தமிழ் தொடை என்று சொல்லி வாழ்க. நேரியனாகுமல்லன் ஒரு பாலுமேனி அறியான் முனாய ஒளியான் நேரியல் காலுமாகி நிறைவானுமாகி உறுதியுமாய நிமலன் ஊரியல் பிச்சை பேணி உலகங்களேத்த நல்குண்டு பண்டு கடலை நாரியோர் பாகமாக நடமாடவல்ல நரையூரில் நம்பனவனே. நாரியோர் பாகமாக நடமாடவல்ல நரையூரில் நம்பனவனே. நாரி பாகமாக என்றால் அர்த்தநாரியாக பெருமான் அம்மையப்பனாக இருக்கிற பெருமான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அர்த்தநாரீஸ்வரரை நினைவுபடுத்த பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க. அடுத்து 2ஆம் பாட்டு. ஐயா சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. இந்த பாட்டு நான் படிக்கிறேங்கய்யா. படிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடமயில் அன்ன சாயல் மடமங்கைதன் கை எதிர் நாணி போன வரையில் இடமயில் அன்ன சாயல் மடமங்கைதன் கை எதிர் நாணி போன வரையில் கடுமயிலம் புகோத்து எயில் செற்றுகந்து அமரர் கழித்த தலைவன் மடமயில் ஊர்தி தாதை என நின்று தொண்டர் மன நின்ற மைந்தன் மறுமோ நடமயிலால் நீடு குயில் பூவு சோலை நரையூரின் நம்பன் அவனே. மடமயில் ஊர்தி தாதை என நின்று தொண்டர் மன நின்ற மைந்தன் மறுவோம் நடமயிலா நீடு குயில் கூவு சோலை
நடமயிலாடு நீடும் உயில் கூவு சோலை நரையூரின் நம்பன் அவனே. நன்றி ஐயா. சாமி ஞானசம்பந்த பெருமான் இயற்கைய சோலைய ரசிக்கிறார். அங்க குயில்களும் மயில்களும் இருக்கின்றனவாம். மயில்கள் ஆடுவதற்கிறது, குயில்கள் பாடுவதற்கு. குயில் பாட மயில் ஆல என்று சொல்லுவார்கள். அந்த வகையில திருநாரையூரிலே குயில் பாடவும் மயிலாடுவதற்கு அந்த பெருமான எப்படி அழைக்கணுமா? மடமயில் ஊர்தி தாதை. அந்த மயில் மேலே, அந்த ஆடுகின்ற மயில் மேலே வீட்டிருக்கிற முருகப்பெருமானுடைய தந்தை என்று சொல்ல வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டுல முருகப்பெருமானையும் நினைவு கொண்டு பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. கொடகமுன் அங்கை ஒரு பாகமாக. கீதா தேவி இருக்காங்களா? கீதா தேவி ஐயா அவங்க புத்தகம் கையில இல்லைங்க ஐயா. ஓ சரிங்க. அப்ப செல்வம் அம்மா படி. செல்வம் செல்வம். சூடகம் உன்கை மங்கை ஒரு பாகமாக அருள் காரணங்கள் வருவான் ஈடகம் மான நோக்கி இடுபிச்சை கொண்டு படுபிச்ச நின்று வரவ தோடகமாய் ஓர் காதும் ஒரு காது இலங்க குழைத்தாழ வேழ உரியன் நாடகமாக ஆடி மடவார்கள் பாடும் நரையோரின் நம்பன்னவனே. நாடகமாக ஆடி மடவார்கள் பாடும் நரையோரின் நம்பன்னவனே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுக்குன்றப்பா பதிகத்துல பாடுகிற போது தோடு உடையான் ஒரு காதில் தூய குழைதாழன்னு பாடுவார் முதல் பாட்டிலேயே. ஆக பெருமான் ஒரு காதிலே தோடும் ஒரு காதிலே குழையும் அறிந்து அம்மையப்பனாக இருக்கிறான் என்று அந்த செய்தி அப்படியே இங்க சொல்றார். தோடகமாகியோர் ஒரு காதிலங்கு குழைதாழ வேள உரியன். ஒரு காதிலே தோடை அணிந்த பெண்மையாக, இன்னொரு காதிலே குழை அணிந்த ஆணையாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சாயல் நல் மாதர் பாகன். சதானந்தன் ஐயா இருக்குங்களா? சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயல் மாதர் பாகம் விதியாய சோதி கதியாக நின்ற கடவுள் ஆயகம் என்னுள் வந்த அருளாய செல்வன் இருளாய கண்டன் அவனே தாயன நின்றுகந்த தலைவன் வீரும் மலையின் கண் வந்து தொழுவார் நாயகன் என்றிரஞ்சி மறையோகள் பேணும் நாயகன் என்றிரஞ்சி மறையோகள் பேணும் நரையூரின் நம்பன் அவனே நரையூரில் நம்பன் அவனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுல அருள் இருள் என்ற இரண்டு சொல்லையும் பயன்படுத்தி பெருமான் அருளாய செல்வனாக கருணையாகிய அம்பிகையை பாகமாக வைத்திருக்கிறான். இருளாய அந்த ஆலகால விடதை கண்டத்திலே வைத்து நீலகண்டனா இருக்கிறான். அருளாய செல்வன் இருளாய கண்டன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. நெதிபடு மெய்மை. கணபதி ஐயா இருக்கீங்களா? கணபதி ஐயா பட்டமால் படிக்குமா? ஐயா வர ஐயா. ஐயா நமச்சிவாயம். 287 பியந்தை காந்தாரம் 5வது பாட்டு. நெதிபடு 287 பியந்தை காந்தாரம் 5வது பாட்டு. சிற்றம்பலம். நமச்சிவாயம். சிவாய நம. அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சிவா. கணிகையோ கணிகையோ ஐயா 5வது பாட்டு நெதிபடு மெய்மை. 5வது பாடல். சிற்றம்பலம். சிவா
நெறிபடு மெய்யும் ஐய நிறை தோலை சுற்றி நிகழும் புலத்தின் நடுவே அதிர்பட ஆடவல்ல அமர குழந்தன் எவர் சுற்றமாய இறைவன் மதிபடுதல் நீ மண்ணு தழுதாட வந்து விடையேறி இல்வழி கொள்வார் நதிபடவும் வந்து பயல்வாலை பாயும் நயூரில் நம்மவனவனே நதிபட உந்தி வந்து பயல்வானை பாயோ நயூரில் நம்பனவனே நம்பவனே. வார்த்தை சித்தம். நன்றி ஐயா, வணக்கம். நெறிபடு மென்மையென்று உண்மையை அவன் சேம நிதியாக வைப்பு நிதியாக வைத்திருக்கிறான். அந்த அந்த சேம நிதி என்பதுதான் ப்ராவிடன்ட் ஃபண்ட். வாழ்க வாழ்க. அடுத்து கணிகையோ சென்னி மண்ணு. சிவ பரிமளாமா பணப்பாக்கம் படிக்கிறீங்களா? இல்ல உடம்பு சரியில்லையா? கேட்குமா? சரியாயிடும் உடம்பு. திருமுறை காதல கேட்டா உடம்பு சரியாயிடும். வாழ்க வாழ்க. பட்டம்மாள் படிக்குமா? கணிகையோர் சென்னி மண்ணு மதுவன்னி கொன்றே மலர் துண்டு செஞ்சடையினான் பணிகையின் முன்னிலங்க வருவேட மண்ணு பலவாகி நின்ற பரமன் அணுகிய வேத ஓசை அலங்க மாறின் பொருளான ஆதி அருளான் நணுகிய தொண்டர் கூடி மலர் தூவி ஏத்து நரையோரின் நண்பன் அவனே. வாய்னம நான் மட்டும்தான் பெருமாள் வழிபடுவேன், யாருக்கிட்ட ஒரு தூரம் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ற இந்த காலத்துக்கு மாறாக அந்த காலத்திலே ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றார்? நணுகிய தொண்டர் கூடி மலர் தூவி ஏத்தும் நரையூரின் நம்பனவனே. அடியாரெல்லாம் சேர்ந்து மலர் தூவி பெருமானை வழிபட வேண்டும் என்ற அந்த பொது வழிபாட்டை வற்புறுத்துகிற பாடல். இப்ப அப்படி பண்றதே இல்லை. எதனால அந்த தடை வந்ததுன்னு யாருக்குமே புரியல. ஆனா வடநாட்டுல இப்பவும் போய் சாமியை தொட்டு கும்பிடுறாங்க. ஆனா இங்க தொடவே கூடாது, தூரம் நில்லுன்றாங்க. இது எந்த நியாயத்துல சேர்த்துக்கன்னு தெரியல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், நணுகிய தொண்டர் கூடி மலர் தூவி வந்து மலர் தூவி ஏத்தும் நரையூரின் நம்பனவனே. யார் வேணாலும் போய் பெருமானை தொட்டு வழிபடலாம். வாழ்க வாழ்க. ஒளிர்தரு மேனி, ஒளிர் தருகின்ற மேனி. சாம்பசிவாயா படிங்க. நன்றிங்கய்யா. ஒளிர் தருகின்ற மேனி உருவெங்குமங்கம் அவையார ஆடல்லரவம் மிளிர் தரு கையிலங்க வனலேந்தி ஆடும் விகிர்தன் விடம் கொன்மிடரன் துளிதரு சோலையாலை தொழின்மேவ வேதம் எழிலார வென்றி அருளும் நளிர்மதி சேரும் மாட மடவாளர் கோரு நரையூரி நம்பன் அவனே. நளிர்மதி சேரும் மாட மடவார்களாறு
நரையூரின் நம்பன் அவனே. திட்டமில்ல. நன்றிங்க. அவர் நழுதரு மேவு மாட மடவார்களாரும் நரையுண்ணம் போனே. தாய்மார்கள்லாம் சேர்ந்து பெண்கள்லாம் சேர்ந்து பெருமானை வழிபடலாம். யாரும் கோயிலுக்குள்ளே போக கூடாதுன்ற மரபெல்லாம் மாற்றி ஞான சம்பந்தப்புறம் 1000 ஆண்டுக்கு முன்னே பாடியிருக்கார். இந்த நம்முடைய மரபு கலாச்சாரம் அத்தனையும் அழித்து ஒழித்தவர்கள் வரலாம். வாழ்க வாழ்க. அடலொரு ஏறு வந்த ராஜா ராணி. அடலெரு வேறு உகந்த அதிரும் கழல்கள் எதிரும் சிலம்போடு இசைய கடலிடை நஞ்சம் உண்டு கனி உற்ற கண்டன் உனி உற்று இலங்கை அரையன் உடலொடு தோல் அனைத்தும் முடிபத்தும் இருத்தும் இசை கேட்டிறங்கி ஒருவாள் நடலைகள் தீர்த்து நல்கி நமையாளவல்ல நரையூரின் நம்பன் அவனே. நடலைகள் தீர்த்து நல்கி நமையாளவல்ல நரையூரின் நம்பன் அவனே. கடல் என்பது பெண்கள் ஆண்கள் காலை இழைக்கூடு, சிலம்பு என்பது பெண்கள் இழைக்கூடு. இரண்டை இங்க குறிப்பிடார். அடலேருகந்த அதிரும் கடல்கள் எது சிலம்போடு இசைய. கடலும் சிலம்பு அணிந்து பெருமான் ஆணும் பெண்ணுமாக காட்சி அளிக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. குலமலர் மேவினானும் குலமலர் மேவினும் மிகு மாயனாலும் எதிர்கூடி நேடி நினைவுற்று இளபல எய்த ஒன்மை எறிந்தாய் உயர்ந்த பெரியோன் இலகு சடையன் சில பல தொண்டர் நின்று பெருமைகள் பேச அருமை திகழ பொழிலின் நலமல சித்த வாச மணநாறு வீதி நரையூரில் நம்பன் அவனே. நரையூரின் நம்பன் அவனே. திருச்சிற்றம்பலம். ஒருமை பெண்மை உடையன் சடையன் என்று முதல் பயில 5வது பாடல். அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன்னு பாடுவார் அந்த பாட்டுல. அந்த வகையான சில பல தொண்டர்கள் கூடி பெருமைகள் பேச அருமை திகழ்ந்த பெருமான். பெருமானுடைய அருமைகளை எல்லாரும் சேர்ந்து பேசுற மாதிரி சிறப்புடையவன் என்ற ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. துவருகின்ற ஆடை. சங்கரையா படி. சங்கர். எத்தனாவது பாட்டுயா? 287 10வது பாட்டு. பேந்தை காந்தார். திருச்சிற்றம்பலம். துவருகின்ற ஆடையுடல் போர் புகன்ற அவர் தாமும் அல்ல சமனும் கவருரு சிந்தையால உரை நீத்து தந்த பெருமான் இறங்கு சடையன் தவமலி பத்தர் சித்தர் மறையாளர் பேன முறை மாதர் பாடி மருவும் நவமணி துன்று கோயில் ஒளிதன் ஒளி பொன்றை மாட நரையூரின் நம்பவனே. ஒளி பொன்றை மாட நரையூரின் நம்பனவனே. ஓம் சிவாய நம. பெருமான் எப்படி ஆணும் பெண்ணுமாக கடலும் சிலம்பு அடைந்திருக்கிறானோ அதே மாதிரி அவனை வழிபடர்களும் மறையாளராகிய அஞ்செழுத்து ஓதுகிற தொண்டர்களும் முறை மாதர் அவர்களுடைய மனைவிமார்களாகிய பெண்களும் சேர்ந்து ஆணும் பெண்ணுமாக இறைவனை வழிபட வேண்டும், பாடி மகிழ வேண்டும் என்று சொல்கிற பாடல். நரமலி பத்தர் சித்தரு மறையாளர் பாட முறை மாதர் பாடி வரவும். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இறைவனை வழிபடுதல், கூட்டு வழிபாட்டுக்கான பாட்டு. வாழ்க வாழ்க. காணல் உலாவு ஓதம். திருச்சிற்றம்பலம். காணல் உலாவி போயோதம்
எதிர்மல்கு காழி மிகு பந்தன் முந்தி உணர ஞானம் உலாவு சிந்தை அடி வைத்து கந்த நரையோரின் நம்பன் அவனை ஈனம் இல்லாத வண்ணம் இசையால் உரைத்த தமிழ் மாலை 10 நினைவார் வான நிலாவ வல்லர் நிலமிங்கு நின்று வழிபாடு செய்யும் மிகவே வான நிலாவ வல்லர் நிலமிங்கு நின்று வழிபாடு செய்யும் மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஞானப்பால் உண்டதனாலே ஞான சம்பந்தன். அந்த ஞான சம்பந்தனுடைய சிந்தை ஞானம் உலாவு சிந்தையாக இருக்கிறது. அந்த ஞானம் உலாவு சிந்தையிலே அவன் பெருமானுடைய திருவடியை எப்பவும் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த தமிழ் மாலையாகிய அதை நாம் இந்த நில உலகிலே வழிபட்டால் வானுலகு எய்தலாம் என்று சொல்கிறார். இந்த நிலவுலகத்திலே ஞான சம்பந்த தமிழை கொண்டு வழிபட்டால் வானுலகு எய்தலாம் என்ற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 88வது பதிகமாக தென் திருமுல்லை வாயில். சென்னையில் இருக்குது வட திருமுல்லை வாயில், இது தென் திருமுல்லை வாயில். பண் காந்தாரம், பகற்பண் 2ஆக, நாழிகை 4லிருந்து 6 மணிக்குள்ள, நேரம் 7:12 8:24க்குள்ள நவரோஸ் ராகத்துல பாடலாம். காவிரியினுடைய வடகரை தலமாக சீர்காழிக்கு தென்கிழக்கு இருக்குது. வட திருமுல்லை வாயில் சென்னையில ஆவடிக்கு 51 நடுவில் இருக்குது. இது தென் திருமுல்லை வாயில் சீர்காழிக்கு கிழக்கே கடற்கரை ஓரமாக இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் முல்லை வனநாதர், அம்பாள் கோதை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 127. சாம்பசிவய்யா. நன்றிங்கய்யா. திருமுல்லைவாயில் இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையில் 127. திருச்சிற்றம்பலம். அருமையால் புறம்பு போந்து வணங்கி அங்கமரும் நாளில் திருமுல்லை வாயில் எய்தி செந்தமிழ் மாலை சேர்த்தி மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார் மறையோர் ஏத்த தருமலி புகழி ஞான சம்பந்தர் சார்ந்தார். திருச்சிற்றம்பலம். திருமுல்லை வாயில் எழுதி அவர் செய்த செந்தமிழ் மாலை என்று சொல்கிறார். துளி மண்டியுண்டு நிறம் வந்த கண்டன் நடமன்னு தொன்னு சுடரோன் ஒளி மண்டி உம்பர் உலகம் கடந்த உமை பங்கன் எங்கள் அறநூர் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டு உண்டு சிறை வண்டு பாடும் திருமுல்லை வாயில் இதுவே தெளிமண்டி உண்டு சிறை வண்டு பாடும் திருமுல்லை வாயில் இதுவே. வண்டுகள் கூட நல்ல தெளிவான பெருமானை தெளிவான உள்ளத்தோடு பெருமானை பாடுகின்றன. தெளிமண்டி உண்டு சிறை வண்டு பாடும் திருமுல்லை வாயில். வாழ்க வாழ்க. அடுத்து பருவத்தில் ஐயா. திருச்சிற்றம்பலம். பருவத்தில் பயனொற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் பருவத்தில் பயனுற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் அருவத்தொடு அங்கம் அவை கட்டி எங்கும் அரவிக்க நின்ற அரணோர் உருவத்தின் மிக்க ஒளிர் சங்கொடு இப்பே உருவத்தின் மிக்க ஒளிர் சங்கொடு இப்பே அவையோத மோத வெறுவே தெருவத்தில் செழுமுத்தலைகொள் திருமுல்லை வாயில் இதுவே
தெருவத்தில் வந்து செழுமுத்தலை கொள் திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பென்று உரிய காலத்திலே நம்மை வந்து பெருமான் நம்மை ஆட்கொள்வான். அதற்கான பக்குவத்தை நாம் பெற வேண்டும். அதுதான் உரிய பக்குவம் அடைகின்ற பருவம். உள்ளம் பண்பட்டால் பெருமான் நம்மை தேடி வந்து அருள் செய்வான் என்கிற கருத்தை சொல்கிற பாடல். வாழ்க பாராத நாடன். செண்பகவல்லியம்மா, காசி செண்பகவல்லியம்மா இருக்கீங்களா? பரமேஸ்வரி அம்மா படிங்க. சிவ பரமேஸ்வரி சிவாய நம. வாராத நாடன் வருவார் தம்வில்லின், வாராத நாடன் வருவார் தம்வில்லின், ஒரு மெல்கினாலும் உருகில் ஆராத இன்பம் அகலாத அன்பன் அருள் மேவி நின்ற அரண் ஊர் பேராத சோதி பிரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தேராத காதல் நெதி நேர நீடு திருமுல்லை வாயில் இதுவே. தேராத காதல் நெதி நேர நீடு திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை இன்பனாகவும் அன்பனாகவும் காட்டி ஆறாத இன்பன் குறையாத இன்பத்தை உடையவன் அகலாத அன்பை உடையவன் என்று ஞானசம்ம சொல்ற. ஆறாத இன்பன் அகலாத அன்பன். வாழ்க வாழ்க. ஒன்றோடொன்றொன்று. ஆண்டாள் அம்மா படி. ஐயா பத்மாவதி அம்மா படிங்க. ஒன்றொன்றொடு ஒன்றும் ஒரு நான்கொடு ஐந்தும் இரு மூன்றொடு ஏழும் உடனாய் அன்றின்றொடு என்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அரண்ஊர் குன்றொன்றொடு ஒன்று குலை ஒன்றொடு ஒன்று கொடி ஒன்றொடு ஒன்று குழுமி சென்று ஒன்றொடு ஒன்று செறிவால் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே. நன்றி ஐயா. ஒன்றோடு ஒன்றோடு ஒன்று ஒரு நான்கு மோடு ஐந்து என்று சொல்லி பெருமானை தத்துவங்களிலே தேடுவது. மண் முதல் நாதம் ஈராக தத்துவங்கள் 36 சொல்லி அந்த 36ல முதல்ல இருக்கிறது ஆன்ம தத்துவம், அதுக்கப்புறம் வித்யா தத்துவம், அதுக்கப்புறம் சிவ தத்துவம் அப்படின்னா தத்துவங்கள் எல்லாம் பிரிச்சு தத்துவ ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்த பெருமான் அந்த தத்துவங்களா இல்ல அவன் தத்துவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த அன்றிரொன்றோடு அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அறநூர். அதனால பெருமான் தத்துவங்களே இல்லை, அவன் தத்துவங்களெல்லாம் மேற்பட்ட பெருமானாக இருக்கிறான். வெறும் தத்துவ ஆராய்ச்சி செய்து நீங்க பெருமானை அதிலே தேடாதீர்கள். மண்ணிலிருந்து நாதம் வரை ஒன்னொன்னா போய் பெருமானை தேடினா பெருமான் கிடைக்க மாட்டான். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன் என்று அவனை தத்துவாதீதனாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கொம்பன்ன மின்னி. ஆண்டாள் அம்மா படிக்கிறீங்களா? ஐயா அவங்க பயணத்துல இருக்காங்க ஐயா. சரி. பத்மாவதி அம்மா படிக்கிறீங்களா? சிவாய நம. ஐயா எத்தனை படிக்கணும்? 288 4வது பாட்டு 5வது பாட்டு கொம்பன்ன மின்னி. தேந்தை காந்தாரத்துல 2ஆம் திருமுறை 88வது பிறகு 5வது பாட்டு. ஐயா நான் அடுத்த பாட்டு படிக்கிறேன் ஐயா. படிங்க ஐயா.
வேம்பு படிங்க. கொம்பன்னமின்னி. கொம்பனமே மின்னின் இடையாலோ கோரன் விடைனாலும் ஏறு குழகன் நம்பன் எம்பப்பன் மறைநாவன் வானில் மதியேறி சென்னியரனூர் அம்பன ஒன்கண் அவரோடகின் அணி கோபுரங்கள் அழகர் செம்பொன்னு செல்வி தருமாட நீடு திருமுல்ல வாயில் இதுவே செம்பொன்ன செவ்வி தருமாட நீடு திருமுல்லை வாயில் இதுவே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். கொம்பன்னமென்னின் இடையாளோர் கூறன் என்று பெருமான் தன்னுடைய கருணையை பாகமாக கொண்டு அறத்தை விடையாக கொண்டிருக்கிறான். அவன் கருணையாகவும் அறத்தின் வடிவாருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. சிற்றம்பலம். ஐயா அடியன் பாலசுந்தரன் பாடுறேன். ஊனேறு வேலின் ஒரு வேறு கண்ணி ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேறு ஏறி ஆனேரது ஏறி அழகேறு நீரன் அறவேலு போனும் அறநூர் மானேறு கொள்ளை மயிலேறி வந்து குயிலேறு சோலை மருவி தேனேறு மாவின் வளமேறியாடு திருமுல்லை வாயில் இதுவே தேனேறு மாவின் வளமேறியாடு திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. ஆண் ஏறதேறி அழகேற நீரன். ஆண் என்பது அந்த அறத்தின் அடையாளமாகிய விடை. அதுல ஏறுகிறான். அழகேறு நீரன் என்பது அவன் திருநீற்றை அணிந்து தூய்மையின் அடையாளம் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நெஞ்சார நீடு. படிக்கிறீங்களா? படிக்கிறையா. சிவாய நமய்யா. 7வது பாட்டுமா. 7வது பாட்டு. சிவசிவா. நெஞ்சார நீடு நினைவாரை மோடு வினை தேய நின்ற நின்மலன் அஞ்சாடு சின்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அரண்ஊர் மஞ்சாருமாட மனைதோறும் மையம் உலதென்று வைகி வரினோ நெஞ்சாலி நெல்லின் வளர் சோர் அலிகொள் திருமுல்லை வாயில் இதுவே திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். செஞ்சாலி நெல்லின் வளர் சோர் அடிக்கும் திருமுல்லை வாயில். அந்த காவிரி கரையில இருக்கிறதுனால அந்த கடற்கரையோட காவிரியும் கலக்கிற இடம். அந்த இடத்துல அவன் செஞ்சாலி நெல்லை விளைவித்து நமக்கெல்லாம் சோரளிக்கிற பெருமானாக இருக்கிறான். அவனை நெஞ்சார நீடு நினைவார அவனை நெஞ்சார் நினைத்தால் நம் வினைகளை எல்லாம் தேய்த்து விடுவான். வினை தேய நின்ற அமலன். நம்ம அந்த செஞ்சாலையை சோத்த மட்டுமே வச்சு இந்த உலக வாழ்விலே இல்லாமல் அவன் அருளியல் நிலையிலே அவனை நெஞ்சார் நினைத்தால் வினை தேயும். ஆனாலும் உலகியல் நிலை அமைத்தால் செஞ்சாலி சோறு கொண்டு நம் வயிற்றையும் நிரப்புவான், உள்ளத்தையும் நிரப்புவான். வாழ்க. நம்ம வயிறு நிறையும், உள்ளமும் நிறையும். வாழ்க வாழ்க. வரை வந்தெடு. சித்ராமா படி. சிற்றம்பலம். வரை வந்தெடுத்த வலிவாளர கண் முடிபத்தும் இற்று நெறிய உரை வந்த பொன்னின் உருவந்த மேனி பங்கன் எங்கள் அரணோர் வரை வந்த சந்தோடு அகில் உந்தி வந்து மிளிர்கின்ற பொன்னி வடபால் திரை வந்து
செறிதேரலாடு திருமுல்லை வாயில் இதுவே திரை வந்து வந்து செறிதேரலாடு திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த தென் திருமுல்லை வாயில்னு பேரு என்ன, நம்ம தென் திருமுல்லை வாயில் என்று சொன்னாலும், ஆனால் இது கடற்கரை ஓரமாக காவிரியுடைய வடக்கே இருக்குதுன்னு சொல்லி திசைகளை எல்லாம் தேடி பிடித்து நமக்கு ஜியாகிரபி கற்றுக் கொடுக்குற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்காரு. பேரு தென் திருமுல்லை வாயில், ஆனா இருக்கிற இடம் காவிரியுடைய வடகரை. சீர்காழிக்கு கிழக்கு இருக்குது, காவிரியுடைய வடகரையில இருக்குது. அது பேரு தென் திருமுல்லை வாயில். ஆனா இங்க நம்ம சென்னையில ஒரு வட திருமுல்லை வாயில் இருக்கிறதுனால இதுக்கு வட திருமுல்லை வாயில், அது தென் திருமுல்லை வாயில் என்று அந்த எல்லை பகுதிகளெல்லாம் சுட்டி காட்டுகிற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டை அமைச்சு நமக்கு பூகோள படம் எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. வெறும் ஜியாகிரபின்னா ஏதோ இங்கிலீஷ் ஆங்கிலம் தான் இருக்குல்ல, தமிழ்லயே அந்த காலத்தை திசைகளை எல்லாம் சுட்டி காட்டி ஞானசம்பந்தர் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கெல்லாம் காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மேலோடி நீடு விளையாடல் நீடு. செல்வம் மாமா அப்படி. மேலோடி நீடு விளையாடல் மேவு விரிநூலன் வேத முதல்வன் பாலாடு மேனி கரியானு முன்னி அவர் தேட நின்ற பரன்வோர் காலாடு நீல மலர் துன்றி நின்ற கதிரேறு சென்னல் வயலில் சேலோடு வாளை குதிகொள்ள மல்கு திருமுல்லை வாயல் இதுவே சேலோடு வாளை குதிகொள்ள மல்கு திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். பாலாடுமேனி கரியான முன்னி என்று அவன் வெண்மை நிறத்தவன், ஆனால் கரியனாகிய திருமால் தேடுகிற பரமனா இருக்கிறான்னு வெள்ளை கருப்பெல்லாம் கூட அந்த நிறத்தை எல்லாம் கூட காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பனைமல்கு தென்கை. சிவஞா செண்பகவல்லியம்மா. சிவஞா செண்பகவல்லி. ரெண்டுல 88 10மா தேர்ந்த காந்தாத்த 2ஆம் தருமுறை 88வது 10வது பாட்டு. ஐயா அன்மியூட் பண்ணுங்கய்யா. வந்தவாசி செண்பகவல்லியம்மா தான். சிவ ஞா செண்பகவல்லியம்மா அன்மியூட் பண்ணுங்கய்யா. உமா அம்மா படி. உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரியும் லாக்ல இருக்காங்க. நடராஜன் ஐயா லாக் ரிலீஸ் பண்ணாதான் ஐயா. சதானந்த படிங்க. சதானந்த படிக்கலா. பனைமல்கு தின்கை மதமா உரித்த பரமன்னன் நம்பனடியே நினைவண்ண சிந்தை அடையாத தேரல் அமன் மாய என்ற அரணோர் வனமல்கு கைதை வகுளங்கள் எங்கு முகுளங்கள் எங்கு நெறிய சினை மல்கு புன்னை திகழ்வாசனாறு திருமுல்லை வாயில் இதுவே சினமல்கு புன்னை திகழ்வாசனாறு திருமுல்லை வாயில் இதுவே. திருச்சிற்றம்பலம். ஆக வகுளங்கள் முகுளங்கள் என்று சொல்லி இயற்கையிலே கிடைக்கிற அந்த புன்னை மரத்தினுடைய வாசனை வீசுகிற தலமாக திருமுல்லை வாயிலை காட்டுகிறார். வாழ்க. அணிகொண்ட கோதை. சாம்சியா படிங்க. நன்றிங்கய்யா. சிவாய நம. அணிகொண்ட கோதை அவள் நன்று மேத்த அருள் செய்த எந்தை மறுவா திணி கொண்ட 3 புறம் எய்தவில்லி
திருமுல்லை வாயில் அதன்மே தனி கொண்ட சிந்தையவர் காலி ஞானம் மிகு வந்தன் ஒன்றமிழ்களின் அணி கொண்ட பத்தும் இசைபாடு பத்தர் அகழ்வானம் ஆழ்வர் மிகவே அணி கொண்ட பத்தும் இசை பாடு பத்தர் அகழ்வானம் ஆழ்வர் மிகவே. நன்றிங்கய்யா. தனி கொண்ட சிந்தை என்று நல்ல குளுமையான மனதோடு ஞானசம்பந்தருடைய தமிழை ஓதினால் அந்த தமிழை இசையோடு பாடினால் அகழ்வானமாழ்வர் என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். நான் அவரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தம் வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சி இன்னைய நாளை வச்சுக்கலாம். மணியை சரிங்களா? வாழ்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருவருள் கருணையினாலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய ஐயா ராஜா அவர்களையும் வருக என்று மனமர புன்னார் திருவடிகளை வணங்கி ஐயா வழிநடத்தி சென்ற ஐயா சிவனகம் மரலரசை அவர்களையும் புன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து ராஜாயா படிப்பாங்க. வாங்க. பாடுங்க. 6வது பாட்டு மாதாடு பாகத்தன். படிக்கிட்டாயா? யாருமே காணா படிக்கிட்டா? சிவாயனம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசம் மங்கை மாதாடு பாகத்தன் உத்தர கோசம் மங்கை தாதாடு கொண்டை சடையானடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பான் போதாடு பூன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. சிவாய நம. வாழ்த்து. சித்ராமா படிக்கமா. வாழ்த்து. சிவாய. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தவே பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்கன்னு சொல்லி இந்த பாட்டை வச்சுதான் வாழ்க வாழ்க சொல்லி இந்த பாட்டை வச்சுதான் திருமலுடைய இறுதி வாக்கு. வாழ்க வாழ்க. ஆமா, ஆரியர் கடந்தூர் பண்ணீங்களா? இல்ல, அவங்க திருமலை தான் பாடினாங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பர்க்கே கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களே. ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிகள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே. ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வான்மியில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசெய்ய குறையில்லா உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விலகுக உலகமெல்லாம். மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஐயா நடராஜா, காலையில கொஞ்சம் அந்த டெலகிராம் சேனல் எதனால 2-3 நாள் சரியா வர மாட்டேங்குது, என்னன்னு பார்த்து ஆமாங்க பாருங்க. ஐயா, ஆமாங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குங்க ஐயா. ஒரு வாரமா அந்த இடர்பாடு வந்துட்டு இருக்குது. இது இப்போ ஐயா அட்மின் நான் மாத்திருக்கிறேன். ஐயாவை இப்போ அட்மினா மாத்திருக்கிறேன். அவரும் உள்ள வர முடியும், எல்லாம் பண்ண முடியும். அது என்ன அறியாமலே யாரும் பண்ண முடியாது. நீங்க டெலிகிராம் அப்டேட்டும் கிடையாது. அது என்னன்னு தெரியல. அட்மின்ல இருந்து அவர் தூக்கி இருக்கிறாங்க. அது எந்த காரணத்தாலும் தெரியல. இப்போ எடுத்து இப்போ நான் திருப்பியும் உள்ள ஐயாவை போட்டிருக்கிறேன். எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் தான் டக்குன்னு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி தான் வந்திருக்குது. ஆனால் எந்த ஒரு ஃபெயிலும் எதுவும் ஆகலை. நம்ம ரெக்கார்டிங் ப்ரோக்ராம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 நாளாக ஒரு இடர் வந்துட்டு தான் இருக்கு. காலையில் தொடங்க முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி செகப் பட்டன் வந்து நின்று இருக்கு. லேட்டர்னு காமிக்குது. அதுவும் வந்து ஒரு பெரிய டிராபேக் தான் நமக்கு. அது என்னன்னு டெலிகிராம ஒட்டுமொத்த சேனலுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம இல்ல நான் 5 கிலோ உட்காந்துட்டேன். ஆனா பட் அது வந்து வரலன்னு மேல 10-15 நிமிஷம் இதாயிடுது. ஆமாங்க. இப்போ ஆனா ஒரு கடிகாரம் மட்டும் ஓடிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இருந்து வெளியே வந்துட்டு மீண்டும் ஒரு சேனலுக்குள்ள வந்து நுழையணும். அப்படி வந்தா தான் இது உள்ள நுழைய முடியும். சித்ராமா அந்த மாதிரி பாடுபட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்திருக்கு. இப்ப சாம்பசிவையாவுக்கும் நம்ம டெக்னிக்கலா என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. அது கொஞ்சம் என்ன பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சிகப்பு கலர் பட் ஆமா பெல்லு மாதிரி இருக்கும். அது பெல்லு மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். அது தொட்டீங்கன்னா க்ளோஸ் ஒன்று இருக்கும். அது க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து நேரலாம். அந்த பட்டமால அம்மா கூட நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படி வரணும். ஒரு நிமிஷம் இப்ப கூட அந்த வந்தவாசி சண்பகவல்லி அம்மா உள்ள வர முடியலன்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்ப நடராஜன் ஐயா அன்னைக்கு சொன்ன மாதிரி பண்ணேன், உள்ள வர முடியலைங்க. அப்புறம் சாம்பசிவண்ணா சொன்ன மாதிரி செஞ்சதுலதான் உள்ள வர முடிஞ்சுது. அதனால அவரை வந்து அது எப்படி உள்ள வரணும்ன்றத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம குரூப்ல பாட சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். ஏன்னா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொன்னேன். அவங்க அந்த செல்ல அவங்க அது வரலன்றாங்க. 4 ஸ்டாப்னு ஒரு பட்டன் வரும்னு சொன்னாரு. என்னோட போன்ல வந்துச்சு. ஆனா அவங்க போன்ல அது வரல. அதனால அது எப்படி போகணும்னு அண்ணனுக்கு தான் நல்லா தெரியும் அதை பத்தி. அதனால அவர் அப்படியே குரூப்ல போட சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். இந்த பிரச்சனை எனக்குமே வந்ததுங்கய்யா. இல்ல எனக்கு 2-3 நாள் அப்படிதான் ஆகுது. நான் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வந்து உட்காந்துக்கிறேன். ஆனா இப்போ சண்பகவல்லி அம்மா உள்ள நுழைய முடியலன்னு எனக்கு போன் பண்ணாங்க. நான் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சாம்பசிவண்ணாவை கான்டாக்ட் பண்ண சொன்னேன். அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்கம்மா, அது எப்படி உள்ள வரணும்னு சொன்னாங்க. எனக்கு அது போட தெரியல. அண்ணன் போட்டு விட்டாருன்னா அவர் சாம்பசிவையா போடுவாங்க. அது நிச்சயம் ஒரு வழிமுறையா போட்டு அது எப்படி உள்ள வரணும், எப்படி வரணும், அது வரணும். அதாவது என்னன்னா இன்டர்நெட் இணையதளம் கணக்கு முடியும் போதெல்லாம் வந்து லேட்டர்னு வந்துடும். அந்த பையா எப்படி உள்ள நுழையணுன்றது சொல்லி தருவாங்க. நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிழா வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45 பெரிய புராணம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நடராஜ ஐயா, சாம்பசிவையா, பெரிய